இந்த சம் பாருங்கள், டைம் அண்ட் ஒர்க்கில் தான் கேட்டிருக்காங்க. இந்த லாஸ்ட்டு சொன்னேன். 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் அல்லது 12 சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிப்பார். 3 ஆண்கள் வந்து ஒரு நாள் முடிச்சிடுவாங்க, இல்லைனா 4 பெண்கள் வந்து ஒரு நாள் முடிப்பாங்க, இல்லை 12 சிறுவர்கள் வந்து அந்த வேலையை ஒரு நாள் முடிப்பாங்க. எனில் ஒரு ஆண் ஒரு பெண் மற்றும் 5 சிறுவர்கள் இணைந்து 3 பேர் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 3 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்னா ஒரு ஆண் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? 3 ஆண் ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்னா அப்போது ஒரு ஆண் 3 நாளில் முடிக்கிறாங்க. 4 பெண் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிக்கிறாங்கன்னா ஒரு பெண் அந்த வேலையை 4 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 12 சிறுவர் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிக்கிறாங்கன்னா அப்போ ஒரு சிறுவர் 12 நாளில் முடிக்கிறாங்க. அவ்வளோதான். இது எல்சியம் எடுங்க. 3 4 12 எல்சியம் எடுத்துனா 3 4 12 3 வச்சா 1 4 3 12 4 அடிச்சா 1 1 அப்போ 12. அதோடைய யூனிட் வந்து மொத்த யூனிட் வந்து ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு சிறுவர் 3 பேர் சேர்ந்து 12 யூனிட் வேலையை முடிக்கிறாங்க. அப்போ அதோடைய எஃபிஷியன்சி என்ன ஆச்சுன்னா எவ்வளோ? 4. ஒரு பெண்ணுக்கு வந்து எவ்வளோ? 3 1. அப்போ மொத்தம் இப்போ என்ன கேட்குறாங்க? ஒரு ஆண் ஒரு பெண் 5 சிறுவர்கள் இணைந்து வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா மொத்தம் யூனிட் 12 4. அதோட எஃபிஷியன்சி 4 ஒரு ஆணுக்கு. அப்புறமா 3. இங்கே வந்து ஒரு சிறுவர் தான், ஆனால் இங்கே 5 சிறுவர்னு கேட்குறாங்க. அப்போ 5 எல்லாம் கூட்டுங்க. 12 கீழே கூட்டினா 8 12 அடித்தா 1. அப்போ ஒரு ஆண் ஒரு பெண் 5 சிறுவர்கள் இணைந்த வேலையை ஒரு நாளில் முடிக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ தான் சரி.